ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஊருக்கு போயிருந்தோம். அங்கே இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த எருக்க வச்சு பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும்னு சொன்னாங்க. அதனால் இந்த எருக்கம் வாங்க இவங்க பட்டறைக்கு நாங்கள் இவங்கள தேடி அணுகி போய் வாங்கினோங்க. வெள்ளை எருக்கு வீட்டில் வச்சா நேர்மறை ஆற்றலையும் மங்களத்தையும் உண்டாக்க இந்த செடி சூரியனுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது. வெள்ளை எரு வேர்லேருந்து உருவான பிள்ளையாருக்கு தனி சிறப்பே உண்டுங்க. இதோட நன்மை என்னென்னு பார்க்கலாங்க. நான் ஃபேஸ் பண்ணி எனக்கு நல்லது நடந்தது தான் உங்களுக்கு சொல்கிறேன். உண்மை இல்லைன்னா சொல்லவே மாட்டாங்க. வீட்டின் வாஸ்து தோஷங்கள் நீங்கும், வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் நீங்கும், நேர்மறை ஆற்றல் பெருகுங்க. செல்வ வளம்ன்றது சில பேர்த்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அது வராமையே போயிடும். ஒரு காரியத்தில் வெற்றி புதிய தொழில் தொடங்குறவங்க, சுபகாரியம் தொடங்கும் போது இந்த பிள்ளையாரை சாதாரண வெள்ளை எருக்கு மாலை வழிபட்டு போயிட்டு வாங்க. அந்த காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறுங்க. செல்வம் வழிங்கிறது அஷ்டலட்சுமிகளும் பெரும். குறிப்பாக பணத்தடை நீங்கி பொருளாதார முன்னேற்றம் உண்டாகுங்க. ஆரோக்கியம் வெள்ளை எருக்கு பிள்ளையார் ஒரு மருத்துவ மூலிகை. அதை சுற்றி ஒரு காற்றும் மனமும் அமைதியும் உண்டாகிட்டே தாங்க இருக்கும். கல்லடியில் பட்டாலும் படலாம், ஆனால் கல்லடியில் படக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதனால தாங்க கண் திருஷ்டி கழியும் பிள்ளையார். விநாயகரை முதல் கடவுளாக நினைக்கிறோம். எப்பயுமே விநாயகர் தாங்க முதல் கடவுள். அவரை கும்பிட்டு தான் எந்த காரியமாக இருந்தாலும் நடப்பாங்க. நீங்கள் ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்குறீங்களா, அந்த கடையில் கண்டிப்பாக நீங்கள் பூஜை பண்ணுவீங்க. அந்த கடையில் இந்த எருக்க பிள்ளையாரை வச்சு ஒரு கிள்ளு பூ வச்சு இவங்கள்ட்ட கொடுக்குற விளக்கும் ஊதுபத்தியும் வாங்கி அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிள்ளையாருக்கு பஞ்சகாவிய விளக்கு தான் இவங்க தந்துட்டுருக்காங்க. அந்த விளக்கும் அந்த சாம்பிராணியும் போட்டு பாருங்கள், அதுலேயும் நல்லது நடக்கும். அந்த பஞ்சகாவிய விளக்குலேயே நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி அந்த திரியை போட்டு பஞ்சு திரியை போட்டு ஏற்றி வழிபட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஒரு விநாயகர் எடுக்கிறீங்களா, அது எப்படி நம்ம இருக்குன்னா வழிபடணுன்னா அது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சுத்தம் செஞ்சுக்கோங்க. பிள்ளையார் அவங்களே சுத்தம் பண்ணி நல்லா மஞ்சள் தடவி தான் தருவாங்க. அதில் நம்ம ஒரு நல்ல நாளாக பார்த்து நம்ம பூஜை அறையிலோ இல்லை நம்மளுக்கு ஒரு வாஸ்து இருக்கும்லங்க, நில வாஸ்துல அது உட்புறமாக தள்ளி கிழக்கு பார்த்து மட்டும்தாங்க வெள்ளை எருக்கு பிள்ளையாரை வைக்கணும். நீங்கள் வேறு இதில் வச்சிங்கன்னா அது நம்மளுக்கு ஆபத்துலேயே முடிக்கும். தண்ணீரில் அபிஷேகம் செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிறப்பானதுங்க. தண்ணீரில் அபிஷேகம் செய்யலாம், இல்லை கங்கை நீரில் புனித நீர் இருந்தால் அதில் கூட நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். வீட்டின் பூஜை அறையில் வைத்து ஞாயிற்றுக்கிழமையே பிள்ளையாருக்கு உகந்தது தான். அந்த நாளில் அபிஷேகம் செய்யலாம். இவருக்கு அலங்காரங்களுக்குள்ளே சாதாரண மல்லிகைப்பூ சூடி அவருக்கு கொஞ்சமாக வைங்க, இல்லைன்னா அருகம்புல் மாலை போடுங்க. அதுவே அவருக்கு சூப்பரான இதுதாங்க. அவருக்கு நெய்வேத்தியம் இவங்களுக்குள்ளே கற்கண்டு